ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு அப்புறமா மாம்பழம் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் வேலை தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் வந்து 2 மாம்பழம் எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸில் 2 மாம்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல மாம்பழம், அதிலிருந்து 1/2 கப் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, பிளெண்ட் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக இருக்குது. நமக்கு வந்து மாம்பழம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கோதுமை மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா திருப்பி ஒரு 1/4 கப் அளவு வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் இதை வந்து பிளெண்ட் மோடில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிப்படணும், உடச்சா உடப்படணும். புட்டு மாவு இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு வந்து மாம்பழத்துக்கு 1/4 கப் அளவு வந்து கோதுமை மாவு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் கூட தேவைப்படுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக இருக்குது மாம்பழம், அதாவது ஈரப்பதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட மாம்பழம் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கிறேன். மாற்றி நல்லா கையை வச்சு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி ஒருக்கா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு வந்து தேங்காய் துருவல், கூடவே கொஞ்சமாக மாம்பழம் சேர்த்துருக்கிறேன். அப்புறமா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் உங்கள் ஸ்வீட்னஸ் தக்கன வந்து நீங்கள் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்லே நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட் லேயர் ஆட்டு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா மாம்பழம் அப்புறமா கோதுமை வச்சு புட்டு ரெசிபி தான். ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாலே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சீசனில் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திருப்பி எல்லா சீசன்லேயும் கண்டிப்பாக செய்வீங்க. அந்த அளவு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக செகண்ட் லேயராக நம்ம வந்து மாம்பழம் கோதுமை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டு மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் லேயர் ரெடி பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வந்து நம்ம ஏற்கனவே மாம்பழம் அப்புறமா தேங்காய் துருவல் சர்க்கரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு புட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து மேலே வந்து புட்டு மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஏற்கனவே சர்க்கரைலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மேலே கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து செய்யும்போது தேங்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இட்லி ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பவுல் வச்சிடலாம். நம்ம வந்து இதை புட்டு குழலில் கூட நம்ம வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பவுலில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இட்லி பிளேட்டுக்கு மேலே ஒரு துணியை வந்து விரிச்சிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மீடியம் டு சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம புட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த அளவு வந்து மாவு வந்து மீதி இருந்தது. நெக்ஸ்ட்டு புட்டு அவிக்கிறதுக்கும் காணாது. அதனால் இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி கொழுக்கட்டையாக வந்து ரெடி பண்ணி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகுது. நமக்கு நல்லாவே புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் கமத்தி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவு பர்ஃபெக்டாக, எந்த அளவு அருமையாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டவும் இல்லை. நான் இப்போ இதை வந்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவு பூ போல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து கோதுமை மாவில் புட்டு செய்வோம். இந்த மாதிரி மாம்பழம்லாம் சேர்த்து இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணியிருந்த கொழுக்கட்டையை நான் பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது.
நீங்களும் இதுவரை செஞ்சதுலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.